புயலாக மாறிய சிஎஸ்கே அணி கிழித்து தொங்கவிட்ட வீரர்கள் வேற மாதிரி இருந்துச்சுங்க. நேற்றைய போட்டி மும்பைக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே உடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல், செம்ம கம்பேக்குங்க. இப்படியாப்பட்ட ஒரு கம்பேக்குக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம். வாடா செல்லக்குட்டி, வாடா செல்லக்குட்டி, என்ன அடி என்ன அடி, உங்கள் வீட்டு அடியா எங்கள் வீட்டு அடியா, சும்மா மும்பையை சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டிங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே என்னடா இப்படி நல்ல கம்பேக் பண்ணாங்க, திடீர்னு ஒரு தோல்வியா அப்படின்னு நாம் எல்லாரையும் ஏற்றுக்கவே முடியல. பட் அதிலிருந்து இன்னும் வேறு மாதிரி கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையை சும்மா வேறு லெவலில் வின் பண்ணி இப்போ புள்ளிப்பட்டியில் டாப் ஆஃப் தி டேபிளுக்கு போயிருக்காங்க நம்ம சிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ். கண்டிப்பாக வேறு லெவலுங்க. கண்டிப்பாக இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம். ஸோ நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி டாஸ் வின் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கல. மும்பை தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போடுறோம், நீங்கள் எவ்வளோ வேணால் அடிங்க, நாங்கள் அதை சேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹார்திக் பாண்டியா பவுலிங் போட்டார். பட் சிஎஸ்கே சும்மாவாக விடுவாங்க, சும்மா கொளுத்து ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன். ஸோ கண்டிப்பாக இதில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சஞ்சு சாம்சனுடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தாங்க. என்ன குவாலிட்டி, செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவர்கிட்டருந்து நம்ம எதிர்பார்த்த இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஸோ அவர் இப்படி ஆடணும் அப்படின்றது தான் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மீண்டும் இந்த ஐபிஎல் தொடரில் தனது 2வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஐபிஎல் தொடரில் அவருடைய 2வது சதங்க. கரெக்டாக 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. 7 மேட்ச்சில் 2 சதம் பதிவு பண்ணி இப்போ ரன்னில் சும்மா கிங்காக மேலே வந்திருக்காரு டாப்பில். என்னடா தொடர்ந்து 3 மேட்ச் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையே, ஸோ ஃபார்ம் அவுட்டை சஞ்சு சாம்சன் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். பட் கடைசியாக அவர் கொடுத்த கம்பேக் சும்மா வேறு லெவலில் இருக்குது. 2 சதம் அடிச்சிருக்காரு. இந்த ஐபிஎல் தொடரில் யாரும் அடிக்காத சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மும்பையை சும்மா நேற்று கதற விட்டுட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். மும்பையை கதற விட்டதுக்கு முக்கியமான காரணமே அவர் தாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் அடித்த அந்த 100 மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸை எந்தளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்த்தோம். 207 அடித்தோம். கடைசி பந்தில் 3 ரன் தேவைங்க அவருடைய சதத்துக்கு. கடைசி பந்தில் பவுண்டரி அடித்து சும்மா வேறு லெவலில் சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் நம்ம தலைவர் சஞ்சு சாம்சன். செம்ம பர்ஃபார்மன்ஸ், செம்ம குவாலிட்டி. சிஎஸ்கே அணி ஏன் இவரை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்சுமே அவருடைய பர்ஃபார்மன்ஸை காட்டிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க. கண்டிப்பாக அந்த ட்ரேடில் ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தது செம்ம ஒர்த் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம சஞ்சு சாம்சன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இதை நம்ம பேசியாகணும், பார்த்தியாகணும், கண்டிப்பாக பண்ணியாகணும். அந்தளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டி, தரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் எந்தளவுக்கு ஒரு முக்கியமான கீ பிளேயர்ன்றது நம்ம ஒவ்வொரு போட்டியுமே பார்த்துட்ருக்கோம். அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்தளவுக்கு சிஎஸ்கேக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்றது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா போன மேட்ச் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி விக்கெட் ஆனார். அதுக்கப்புறம் சிஎஸ்கேவுடைய நிலைமையே கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. பட் இந்த மேட்ச்சு கொடுத்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் சப்போர்ட் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு முக்கியமான காரணம். சிஎஸ்கே அணி ஜெயித்த 3 போட்டியுமே சஞ்சுவோட கான்ட்ரிபியூட் பயங்கரமாக இருந்திருக்கு. ஸோ அதனால தான் சிஎஸ்கே அணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஸோ கண்டிப்பாக 3 மேட்சுமே சிஎஸ்கே அணி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி ஸ்கோர் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் இங்கே பேசக்கூடிய விஷயமே. எந்த அளவுக்கு பவுலிங்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பவுலிங்கில் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது இதிலே நமக்கு கிளியராக நமக்கு தெரியுது. ஸோ இதுதாங்க சிஎஸ்கே அணி ஒரு நல்ல கம்பேக், நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியான இன்னிங்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மும்பையை எப்படி பொட்டலம் கட்டினாங்களோ அப்படியே கட்டிகிட்டே போங்கடா, சும்மா தரமாக இருக்குது, கம்மாமா வேறு லெவல் மாசுமாமே, கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. நேற்றைய போட்டியில் நம்ம சஞ்சு சாம்சனுடைய இன்னிங்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மீண்டும் 2வது சதத்தை இந்த சீசனில் பதிவு இருக்காரு. ஸோ அவருடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அவர் எப்படி அப்ரோச் பண்ண போகிறாரு, மற்ற டீமை எப்படி ஆட்டம் காட்ட போகிறாரு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவன் மட்டும்தான் கலக்கினானா அப்படின்னா சொல்லவே முடியாதுங்க. நேற்று சும்மா பவுலிங்கில் சும்மா புயல் மாதிரி பறஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கே பவுலர்ஸ் சும்மா அப்படி தெருக்கி விட்டுட்டாங்க. சும்மா என்ன பவுலிங்கு எப்பப்பா சாமியை, இந்த பவுலிங்கியை தாண்டா நாம் அந்த ஃபஸ்ட்டு 3 மேட்சை கேட்டோம். அப்பயே போட்டிருந்தீங்கன்னா நம்ம ஏன் இந்த நிலைமைக்கு வரோம். அந்தளவுக்கு செம்ம பவுலிங் போட்டிருக்காங்க நம்ம சிஎஸ்கே செங்க குட்டிகள். ஸோ ஸ்பின்னர்ஸே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஸ்பின்னர்ஸை பவர் பிளேலே கழட்டிட்டாங்கய்யா மும்பையை. வேறு லெவல் பவுலிங்க. நம்ம அகில் ஹுசேன் வேறு லெவலு. என்ன பவுலிங்கு.
நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு. என்னதான் சஞ்சு சாம்சன் 100 அடித்தாலுமே இன்னொரு சைட்லேருந்து கொடுத்த அந்த பங்களிப்பு அக்கீல் ஹுசைன் செம்ம போலிங்கு. 18 ரன்னு 4 ஓவருக்கு 4 விக்கெட்டு. சும்மா முக்கியமான வீரர்கள் எல்லாத்தையுமே கலட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு பவுலிங்கை வந்து நேற்றைய போட்டியில் போட்டிருக்காரு. ஸோ என்ன குவாலிட்டி என்ன பர்ஃபார்மன்ஸு, என்ன வேரியேஷன், என்ன ஸ்லோயரு, என்ன டர்னிங்கு, மும்பை மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து சும்மா பவுலர்ஸை வந்து சும்மா சுரட்டி எடுக்கிறாங்கன்னா பேட்ஸ்மேன்களெல்லாம் அது அக்கீல் ஹுசைனால் மட்டும்தாங்க முடியும். என்ன குவாலிட்டி, என்ன பவுலிங் சூப்பராக போட்டாருங்க நேற்று. அவர் கொடுத்த அந்த ஸ்பெல்லு தாங்க சிஎஸ்கே அணியின் இமாலய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுவும் அக்கீல் ஹுசைன் மாதிரி ஒரு ஸ்பின்னர் வந்து சிஎஸ்கேன்னு ஒரு சான்ஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எடுத்துன்னு வந்து பிளேயிங் லெவலில் போட்டு அது வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு வெற்றி பாதையாக இருக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அக்கீல் ஹுசைனை நாங்கள் எடுத்தது ரவீந்திர ஜடேஜாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு காட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இனிமேக்கே அவருக்கு நிரந்தரமான ஒரு பிளேயிங் லெவல்ன்றது கம்ப்ளீட்லி அவர் டாமினேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அக்கீல் ஹுசைனுடைய இன்னிங்ஸ் குறித்து ஒரு கருத்துக்கள் நேற்றைய போட்டியில் அவர் எடுத்த அந்த 4 விக்கெட்டு எந்த அளவுக்கு மேட்சை தலைகளாக மாற்றிருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ மும்பை அப்படியே வளைச்சி நக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸு நம்ம அக்கீல் ஹுசைன் பற்றிய உங்களோட கருத்து என்ன? அதே மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு, இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, அவருடைய கான்ட்ரிபியூட்னு சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இப்போ தெரியுது. பவர் பிளேலேயே டோட்டலி ஒரு மேட்சை முடிச்சிடறாரு அப்படின் போது கண்டிப்பாக ஆட்டம் சூடு பிடிக்குது, வேறு லெவலில் இருக்க போகுது. தலைவன் இவன் தான் கலக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் நம்ம நூறகம் போது சும்மா வேறு லெவலில் போட்டான் என் தலைவன். என்ன தான் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலையும் அடுத்து வந்து போட்டாம்பாரு, அப்பப்பா சரியான ஓவருங்க. 2 ஓவருக்கு 20 ரன் கொடுத்துட்டானே, என்னடா இவன் அப்படின்ட்டு நாம் நினச்சிட்டு இருந்த டைமில் வந்தாயா மேட்ச் உள்ள வந்த உடனே 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து மும்பை அப்படியே அப்செட் பண்ணிட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹார்திக் பாண்டியாவை விக்கெட் எடுத்தான். இன்னொரு பக்கம் வந்து ஹார்திக் பாண்டியா போயிட்டானே, இன்னொரு பக்கம் இன்னும் பயங்கரமான இட்டு இருக்கானே ருதர்ஃபோர்ட், அவன் இன்னும் செம்மையாக கிளிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்த்துருந்தா வந்த ஃபஸ்ட்டு பாலி எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கிட்டான் அவுட்டு. வேறு லெவல் பவுலிங்கு, வேறு லெவல் கம்பேக்கு. தலைவன் செம்மையாக போடுறான். நேற்று மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு காரணமே நூர் அகமதும் அக்கீல் ஹுசைன் தாங்க. அவன் 4 விக்கெட்டு, இவன் 2 விக்கெட்டு, 6 விக்கெட்டு எடுத்து மேட்ச்சு ஸ்பின்னர்ஸே முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு செம்மையாக போட்டாங்க சிஎஸ்கே பவுலர்ஸ். ஸோ இந்த ஒரு சப்போர்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து நம்ம எதிர்பார்த்தோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் பட் அக்கீல் ஹுசைனை டேரெக்டாக அப்பயே இறக்கிருக்கலாம். அப்பயே இறங்கியிருந்தால் அக்கீல் ஹுசைன் கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பார். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு இன்னும் 7 மேட்ச் இருக்குது. 7 மேட்ச்சில் இன்னும் ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சா கூட ஒரு நம்ம சேஃபான பிளேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப. ஸோ சிஎஸ்கே அடுத்த போட்டியில் இன்னும் என்ன பிளானோட வரப்போகிறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, நம்ம சிஎஸ்கே சிங்கக்குட்டிகள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் காட்ட போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். அதே மாதிரி நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே கிட்டத்தட்ட 101 ரன் பக்கம் வந்து ஜெயித்தாங்க. அந்த ஜெயிச்ச டிஃபீட்னால ரன் ரேட்லாம் செம்ம ப்ளஸ்ஸு. டாப் ஆஃப் தி டேபிள் நம்பர் 5க்கு போயிருக்காங்க பாயிண்ட் டேபிளில். நேற்று போட்டியில் சிஎஸ்கேவுடைய பவுலர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, சிஎஸ்கேவுடைய வின்னர்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ இன்னும் அடுத்தடுத்த போட்டியில் சிஎஸ்கேவுடைய இன்னும் வேறு லெவல் முகத்தை நம்ம பார்க்க வரோம். பழைய சிஎஸ்கேவை நம்ம கண்டிப்பாக பார்க்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நேற்றைய போட்டி குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே வீரர்கள் பர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.